அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பத்னி மகிஷ பிராணாபகே கரோத்ய கேலார் நிர்மித தூம்ரலோச்சனபதே ஹே ஷண்டமுண்டார்த்தனி நிஷேஷிக்ருத ரத்த பீஜதன்சே நித்யே நிசும்பாபகே சும்பத்வம்சனி சங்கரா துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிவாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகதராபாசம் கட்ககத்தம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதம் ஸ்ரீதளம் மாரிரூபோ ஸ்ரீதளம் மாறி ரூபம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தசமி திதி, அபிட்ட நட்சத்திரம் 3-7 மாலை, பின்னாடி சதய நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 1:30 முதல் 3, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் துலாத்தில், சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்காங்க. விருச்சிகத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்குது. சனி சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்குது. அவரோட சந்திரனும் ராகும் சேர்ந்துருக்காங்க. குரு உச்சம் பெற்றிருக்காரு கடகத்தில். சிம்மத்தில் கேது, சுக்கிரன் கன்னியில் இருக்காங்க. இது கிரகத்தினுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 4ஆம் இடம் குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. 3-4 ஸ்லாக்கியம் இல்லை குருவுக்கு. இதை சில பேர் பிரமாதமாக சொல்கிறாங்க. அதனால் இது 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா, அவர் போய் 11ஆம் இடத்துல சனியும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அவரும் பலமாக இல்லை. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள் என்று பெயர். கவனமாக நடந்து கொள்ளவும். ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. அது தொழில் ஸ்தானத்துக்கு நன்றாக இருக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா அந்த குரு அதிசாரம் பெற்று 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை நல்லா இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ரம் பெற்று திருப்பி வர்றாரு. அதனால் பார்த்து இந்த கார்த்திகை வரை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தது 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு 2ஆம் இடமான குடும்ப சார்ந்து வந்துட்டார். நல்ல அமைப்பு. உச்சம் பெற்றிருக்காரு. மிதுன ராசிக்கு குரு 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றது நல்லது. அன்பான கடக ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும். பிரச்சனைகள் கொண்டு போகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். பார்த்து கவனமாக பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாமல் நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயமான இடத்துல இருக்கார். தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சுப விரயங்களாக பண்ணுங்கள். நல்ல விரயமாக பண்ணுறது நல்லது. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அருமையான இடத்துக்கு வந்திருக்காரு. லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. நல்லதே நடக்கும். நல்ல காரியம்லாம் நடக்க வரும். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் ஒரு நல்ல நிறைவு. துளாராசி என்பவர்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களாம் ரொம்ப ஜாக்கிரதை. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. குரு பகவான் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நன்மை இல்லை. அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 2-5 கூடிய குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். பிரமாதமான அமைப்பு உங்களுக்கு விருச்சிக ராசி என்பதற்கு. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம்லாம் நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களே, குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அட்டம குரு என்று சொல்லுவார்கள். புதிதாக எதையும் செய்யாதீங்க. காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். கார்த்திகை 30 இந்த நிலைமை. அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். அன்பான மகர ராசி என்பவர்களே, 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்துங்கள். சனி பகவானுடைய காலம் முடிய போகிறது. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்தவங்க. 7.5 சனி வேறு இருக்குது. மீனராசி என்பவர்களை
உங்களுக்கு வந்து குருபகவான் எப்படி இருக்காருன்னா 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இது கார்த்திகை 30 இங்கே இருப்பார். மார்கழியில் திருப்பி வக்கரமாகி வந்துடுவார். ஆனால் சித்திரை வரையும் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் நல்லது. அன்பான மீன ராசி என்பவர்களை இப்பொழுது நல்ல நேரம். கட்டங்கள்லாம் இருக்குது, ஏன்னா 7.5 இருக்குது. கட்டம் இருந்தாலும் இன்னைக்கு எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் பொழுது நடைபெறும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் சனி பகவானுடைய வழிபாடு தினந்தோறும் செய்து வந்து வாங்க. அந்த சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். இறைவனுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. சனிக்கிழமை ஒரு விரதமாக இருந்து காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு எள்ளு விளக்கு போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதியத்தை பாராயணம் பண்ணுங்க, நல்லொருள் கிடைக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு முன்னோர்கள்லாம் நிறைய சைவ சமய குறவர்கள் சொல்கிறது, அவங்க பூரா நமக்கு அருமையான பதியங்கள் எல்லாம் தந்திருக்காங்க. நமக்கு வந்து நாம் அந்த பதியங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெப்பு நோய் தீர்ப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் ஒரு 11 பாடல் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இப்போ 2 பாடலை சொல்கிறேன். மந்திரமாவது நீரு பாடவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயில் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு பொன்மை தவிர்ப்பது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயல் திருநீரே. அடுத்து கோளறு திருப்பதிகம் என்று நவகிரகங்களை பற்றி ஒரு 11 பாடல். பேயரு தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த உடமே புகுந்த, அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே, பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த, அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதாம், அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அபிராமி பட்டர் வந்து அம்பாள் மேல அபிராமி என்று அது பாடி இருக்கிறாரு. அதில் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி சுரும்பி கழித்து, மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. இது மாதிரி நமக்கு வந்து முன்னோர்கள்லாம் நிறைய அருமையான பதிகங்கள் எல்லாம் இந்த அபிராமி என்பது 108 பாடல், அருமையான பாடல். இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நமக்கு எல்லா நோயும் தீர்ந்து நம்ம வாழ்க்கை சிறக்கும். எல்லாரும் நமக்கு முடிந்த வர நம்மளால் முடிந்ததை பாராயணம் பண்ணலாம். எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணலாம். இதுக்கு கால நேரமெல்லாம் கிடையாது. காலையில் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், இரவு 8 மணிக்குள்ளே இந்த இதுகளெல்லாம் அந்தாதிகளெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவோ நல்ல பலன்கள்லாம், நம்முடைய கட்டங்கள்லாம் நீங்கி இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார். அதே மாதிரி அருணகிரிநாத பெருமான் நிறைய திருப்புகள்லாம் பாராயணம் பதிவு பண்ணியிருக்காங்க. அருமையான திருப்புகள். அந்த திருப்புகளெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு நம்ம முக்கியம். தினசரி நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும், நல்லது நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும்.
அதுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி முத்து மகா மாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.